பாருங்கள், அவர்கள் உண்மையை உணரும் பொருட்டு நம் சான்றுகளை எவ்வாறெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எடுத்து வைத்து கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், எத்தனை எக்ஸாம்பிள் நான் காமிச்சிட்ருக்கிறேன், அவனை புரிய வைக்கிறான்ட்டு பாடுறா. அசாபுனா முட்டாள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அல்லாஹ் சொல்கிறபடி வாழணும். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்கிறபடி நான் வாழலை, அப்போ அல்லாஹ் எனக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும்ல, என்னை விட்டு வச்சுருக்கான்னா என்ன அர்த்தம், நான் வாழ்கிறது சரின்னு அர்த்தம், அப்படி தானே நான் அர்த்தம். அப்படி அல்லாஹ் சொல்கிறேன், டே அப்படி இல்லைடா, அது நான் பல ரூட் வச்சுருக்கிறேன்டா, நான் விட்டு பிடிப்பேன், நான் டைம் கொடுத்துருப்பேன், நீ அதனால் நீ தப்பாக நினச்சிக்குவ, புரியுதா? நான் உனக்கு அசாபு இங்கேன்னு வச்சுருப்பேன், அதனால் நீ தப்பாக நினச்சிக்குவ. அதே நான் அசாபு இப்படி கொடுப்பேன், இந்த 3 வெரைட்டியில், அதெல்லாம் நீ தப்பாக நினச்சிக்குவ. அதனால தான் நான் உனக்கு பல ஆங்கிள்லேருந்து நான் உனக்கு புரிய வைக்கிறேன். எல்லாம் சொல்கிறேன், உண்மையை உணரும் பொருட்டு நம் சான்றுகளை எவ்வாறெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆங்கிள் இருக்குது அத்தனை ஆங்கிள்லையும் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம். தயவு செஞ்சு சத்தியத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க, எடக்கு பண்ணாதீங்க அப்படிங்கிறான்.